உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானத்தை மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும். குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும். கணவன் மனைவியரிடையே நிலவிய பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தை பற்றிய பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது பல்வேறு காரணங்களினாலோ கணவன் மனைவி பிரிந்திருக்க நேரிடும். வருமானத்துக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்கும். சிறு காரியத்துக்கு கூட அலைச்சல் மிகும். பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகளில் குழப்பமே மேலிடும். உத்தியோகம். சனி மற்றும் ராகுவினால் அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். எந்நிலையிலும் பொறுமை, நிதானம் ஆகியவற்றை இழந்துவிடாதீர்கள். சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. தொழில் மற்றும் வியாபாரம். பாகிஸ்தானத்தில் சனி ராகு கூட்டணி ஏற்படுவதை கவனிக்க வேண்டும். சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். கூடிய வரையில் புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம். நிதி நிறுவனங்களின் ஆதரவு கூட குறையும். கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். கலைத்துறையினர். வரவும் செலவும் சமமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் சில கடைசி நேரத்தில் கை நழுவி போகும். வெளியூர் பயணங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காது. திரைப்படத்துறையினருக்கு பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவு நீடிக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எடுத்த படங்கள் தோல்வியுறும். தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் நஷ்டத்தை கொடுத்துவிடும். எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துகின்றன. அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லை. மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருத்தல் வேண்டும். மறைமுக வருமானமும் சற்று குறையும். கூடிய வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்த்தல் வேண்டும். கற்பனையான கவலைகள் குழப்பத்தில் கொண்டு போய்விடும். கூடிய வரையில் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முயலுங்கள். மாணவியர். கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இல்லை. படிப்பில் கவனத்தை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். தேவையற்ற எண்ணங்களும் பிற காரணங்களும் பாடங்களில் மனம் செலுத்துவதை பாதிக்கும். கூடிய வரையில் சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்கள் நன்மைக்கே உகந்தது. விவசாயத்துறையினர். வயற்பணிகள் சற்று கடினமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. கடினமான வெயிலும் தேவைக்கு குறைந்த தண்ணீர் வரத்தும் கால்நடைகளின் பராமரிப்பில் ஏற்படும் சக்திக்கு மீறிய செலவுகளும் பழைய கடன்களும் கவலையை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. அதிக உஷ்ணத்தினால் சர்ம உபாதைகளும் ஏற்படக்கூடும். குறிப்பாக இரவு நேர பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பெண்மணிகள். குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பொறுமை, நிதானம் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் வழிகாட்டுகின்றன. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 22 இரவு முதல் 24 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.